வணக்கம். இன்று வெளியான சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையிடம் 100 கோடி ரூபாய் கமிஷனாக பெற்றதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வரக்கூடிய நிலையில் நாங்கள் வாங்கவே இல்லை என்று திமுகவினர்கள் கூறியுள்ளனர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்டெர்லைட் முதலாளியிடம் 100 கோடி கமிஷன், அருணா ஜெகதீசன் ஆணைய பரிந்துரை குற்றவியல் நடவடிக்கை செய்யப்படுத்தாமல் இருக்க ஸ்டெர்லைட் முதலாளிகளிடம் திமுக 100 கோடி பணம் வாங்கியதாக ஸ்டெர்லைட் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை திருமதி கனிமொழி அவர்கள் வாங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்று மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியது. சுமார் 28 நபர்களுக்கு மேலாக துப்பாக்கி சூட்டால் கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் அப்பொழுது திமுக கடுமையாக எதிர்த்த நிலையில் தற்பொழுது அந்த நிறுவனத்தையே வாங்குவதற்கு திமுகவினர்கள் சதித்திட்டம் போடுவது மிகப்பெரிய அளவில் மோசடியாக பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தெரிவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடந்த 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் 6வது ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டத்தில் உயிர் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மிகப்பெரிய அளவில் அஞ்சலி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அருணா ஜெகதீசன் ஆணைய பரிந்துரையை குற்றவியல் நடவடிக்கை செயல்படுத்தாமல் இருக்க ஸ்டெர்லைட் முதலாளிகளிடம் திமுக 100 கோடி பணம் வாங்கியதாக ஸ்டெர்லைட் வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றன. மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை திருமதி கனிமொழி அவர்கள் வாங்க உள்ளதாக கூறப்படுகின்ற செய்திகளும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2023 இருந்து பரவி வரும் இந்த செய்தி கார்னெட் நமது யூட்டன் ஊடகத்திற்கு தெரியப்படுத்தியதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் இந்த நிறுவனத்தை திமுக ஆட்சிக்கு பிறகு கனிமொழி அவர்கள் வாங்குவதற்கான சதித்திட்டத்தையும் தீட்டியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது கனிமொழி அவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையை வாங்குவதற்கான எதிர்ப்புகளும் தற்பொழுது கிளம்பியுள்ளது. ஏற்கனவே மக்கள் அங்கு சூழ்ந்து கொண்ட மக்கள் இறப்பிற்கும் கண்ணீர் விட்டு தற்பொழுது அந்த நிறுவனத்தையே வாங்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. மேலும் கண்ணீர்கள் அனைத்தும் போலி கண்ணீரா முதலை கண்ணீரா என்ற விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. கனிமொழி அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வாங்கிவிட்டால் என்றால் நிச்சயமாக அப்பகுதி மக்களை கனிமொழி அவர்களை விரட்டியடிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கனிமொழி அவர்கள் இந்த நிறுவனத்தை வாங்கவில்லை என்று திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த நிறுவனங்கள் விற்கப்படுவதாக செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். மறைமுகமாக பினாமி பெயரில் கனிமொழி அவர்கள் இந்த நிறுவனத்தை வாங்க உள்ளதாகவும் மீண்டும் 2025ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்படும் என்றும் தற்பொழுது செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது.